ரோஹண விஜயவீர தென் இலங்கையின் சிங்கள இளைஞர்களுக்கு ஒரு புரட்சியின் வடிவம், ஒரு சர்ச்சையின் மையம், தீராத மர்மங்களின் நிழல் என்று கூட இவரை சொல்லலாம். தென் இலங்கையின் அரசியல் வரலாற்றின் மிகவும் பரபரப்பான அத்தியாயங்கள் ஒன்று இவரது வாழ்க்கை. இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து நாங்க தென் இலங்கையின் அரசியல் வரலாற்றை மாற்றி அமைத்த ஒரு மனிதரை பற்றி தான் இந்த வீடியோ வந்து நாங்க பார்க்க போறோம். வீடியோவோட ஆரம்பத்திலே நான் சொல்றேன், ரோஹண விஜயவீரவை பற்றியதான் இந்த வீடியோவை தவிர வேற எந்த விதமான அரசியல் கட்சி, அதாவது ஜேவிபி பற்றிய வீடியோ இல்ல, அல்லது என்பிபி பற்றிய வீடியோ இல்ல. ரோஹண விஜயவீர என்ற ஒரு தனி நபரை பற்றிய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். இந்த மனிதரை வந்து நான் யாருடனும் ஒப்பிட்டு சொல்லவும் இல்லை, இந்த மனிதரை வந்து நான் மிகைப்படுத்தியும் சொல்லவில்லை. எங்களுடைய அரசியல் வரலாற்றை, எங்களுடைய வரலாற்றை நாம் எவ்வளவு தூரம் அறிஞ்சு கொள்ளணுமோ, எவ்வளவுக்கு அது எங்களுக்கு முக்கியமோ, அதே மாதிரி மற்ற இனத்தை சேர்ந்த மனிதர்களுடைய அரசியல் வரலாற்றையும் வந்து மற்ற இனத்தை சேர்ந்த மனிதர்களுடைய பிரச்சனைகளையும் வந்து நாம அறிஞ்சு கொள்ளணும். அதுவும் வந்து மிகவும் முக்கியமான விஷயம். ஏன்னு சொன்னா, இன்னொருவருடைய பிரச்சனையை, இன்னொருவருடைய வழியை, இன்னொருவருடைய அரசியல் போராட்டத்தை, இன்னொருவருடைய அரசியல் போராட்ட வழிமுறைகளை நாம் எவ்வளவுக்கு அறிஞ்சு கொள்றோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையையும், எங்களுடைய அரசியல் கட்டமைப்பையும், எங்களுடைய அரசியல் போராட்டங்களையும் வந்து நாங்க சரியாக காய் நகர்த்தி கொண்டு செல்ல முடியும். இன்றைக்கு இந்த வீடியோல வந்து நாங்க ரோஹண விஜயவீர என்ற ஒரு மனிதரை பற்றிய விஷயங்களை தான் இந்த வீடியோ வந்து நாங்க பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. தென் இலங்கையின் சிங்கள இளைஞர்களுக்கு ரோஹண விஜயவீர ஒரு புரட்சியாளர், ஒரு ஆவேசமான சிந்தனையாளர், அது மட்டும் இல்லாமல் 2 தோல்வி அடைந்த கிளர்ச்சிகளுக்கு பொறுப்பான ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு நபர், ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு தலைவர். உயர்கல்வி படித்த தென் இலங்கையின் சிங்கள இளைஞர்களுக்கு இவர் ஒரு சர்ச்சைக்குரிய நபராக இருந்தும் எவ்வாறு தலைவரானார், இவரை சிங்கள அரசானது எவ்வாறு கண்டது, முடிவில் இவர் எவ்வாறு இறந்தார், இன்றைக்கு இந்த வீடியோல வந்து நாங்க இதை பற்றிய ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். 1989 ஆண்டு நவம்பர் மாசம் 13ஆம் தேதி இலங்கை அரசு, இலங்கை சிங்கள அரசு ஒரு அதிர்ச்சியான ஒரு அறிவிப்பை அறிவிக்கின்றது. என்ன விடயம் என்று சொன்னால், ரோஹண விஜயவீர அவர்கள் காவலில் இருக்கும் போது இறந்து விட்டார். இவருடைய மரணம் எவ்வாறு நடந்தது, இவரை யார் கொன்றது, எந்த சூழ்நிலையில் இவர் இறந்தார், இதற்கான பதிலை இந்த சிங்கள அரசு இதுவரைக்கும் உறுதியாக சொல்லவில்லை. இவருடைய மரணம் தொடர்பாக இவருடைய நண்பர் ஒருவர் பிபிசிக்கு வழங்கிய நேர்காணலில் என்ன விஷயம் சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா, இவருடைய மரணமானது ஒரு சாதாரண மரணம் அல்ல, இலங்கையின் தெற்கே நடந்த பெரும் பயங்கரவாத யுத்தத்தின் ஒரு முடிவு என்று சொல்லி இவருடைய நண்பர் அவர்கள் பிபிசிக்கு வழங்கிய நேர்காணலுக்கு சொல்லியிருக்கு. 1943ஆம் ஆண்டு தெற்கில் ஒரு ஏழை கம்யூனிஸ்ட் குடும்பத்தில் பிறந்தவர் தான் ரோஹண விஜயவீர. ரோஹண விஜயவீரவின் தந்தையை பார்த்தோம்னு சொன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றின் உறுப்பினராக இருந்திருக்கு. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கலவரத்துல பார்த்தோம்னு சொன்னா அவருடைய தந்தை கடுமையாக தாக்கப்பட்டிருக்கு. அப்பொழுதுதான் ரோஹண விஜயவீரன் மனதில் ஒரு விஷயம் வந்து எழுந்திருக்கு. என்னன்னு சொன்னா, அநீதிக்கு எதிராக போராடு என்ற விஷயம் வந்து எழுந்திருக்கின்றது. தனது மருத்துவ படிப்புக்காக ஸ்காலர்ஷிப் மூலம் சோவியத் யூனியனுக்கு செல்றார் ரோஹண விஜயவீர. இங்குதான் இவருடைய வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயமே தொடங்குன்னு சொல்லலாம். ரஷ்ய மொழியை இலகுவாக கற்றுக்கொள்கிறார், ஸ்டாலினை பின்பற்ற ஆரம்பிக்கிறார். இவருடைய உடல் அமைப்பு, இவருடைய ஸ்டைல், இவருடைய பேச்சு எல்லாமே கீவ புரட்சியாளர் சேக்குவரை போலவே இருந்திருக்கின்றது. அதனாலே பார்த்தோம்னு சொன்னா தென் இலங்கையில் உள்ள சிங்கள இளைஞர்கள் இலகுவாக இவர் மீது ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ரோஹண விஜயவீர ஒரு மிகச்சிறந்த ஒரு பேச்சாளராக இருந்திருக்கிறது. 3 முதல் 4 மணித்தியாலம் தொடர்ச்சியாக ஒரு கூட்டத்தின் முன்னர் பேசக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கிறது. எந்த விதமான பேப்பரோ எந்த விதமான குறிப்புகளும் இல்லாம இவருடைய இந்த பேச்சாற்றலால தென் இலங்கையின் சிங்கள இளைஞர்கள் மத்தியில் மிகவும் பிரபல்யம் அடைகிறார். தென் இலங்கையின் ஏழை சிங்கள இளைஞர்கள், வேலை இல்லாத பட்டதாரிகள், சிங்கள அரசின் மீது கோபம் கொண்ட இளைஞர்கள் எல்லாமே வந்து இவரை நோக்கி ஈர்க்கப்படுகிறார்கள். 1971ஆம் ஆண்டு சிறைச்சாலையில் இருந்து கொண்டு ரோஹண விஜயவீர அவர்கள் பெரும் புரட்சி ஒன்றை செய்வதற்கு ஏற்பாடு செய்கிறார். ஆனால் அந்த விடயமானது பெரும் தோல்வியை சந்திக்கின்றது. பல ஜேவிபி உறுப்பினர்கள் வந்து கொல்லப்படுகிறார்கள். அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா 1982ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ரோஹண விஜயவீர அவர்கள் போட்டியிடுகிறார். அந்த தேர்தலையும் அவருக்கு பெரிய அளவிலான வெற்றி வந்து கிடைக்கவில்லை. இப்படி தொடர் தோல்விகளை ரோஹண விஜயவீர அவர்கள் சந்திச்சாலும் அவருடைய பேச்சாற்றலால சிங்கள இளைஞர்கள் மத்தியில தொடர்ச்சியாக பிரபலியம் அடைந்து கொண்டே வந்திருக்கிறார். பெரும் சிங்கள இளைஞர் கூட்டம் வந்து அவரை நோக்கி இழுக்கப்பட்டு கொண்டே இருந்திருக்கிறார்கள். அவர் மக்கள் மத்தியில் உரையாடும் போது ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார், மக்களின் உரிமைகளை அரசியல்வாதிகள் கிழித்தெறிந்து விட்டார்கள் சொல்லி விஷயத்தை வந்து மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கிறார். இதனாலே பார்த்தோம்னு சொன்னா, சிங்கள அரசின் மீது கோபம் கொண்ட இளைஞர்கள், வேலை இல்லாத பட்டதாரிகள், படித்த இளைஞர்கள், படித்த சிங்கள இளைஞர்கள் எல்லாரும் வந்து இவரை நோக்கி இழுக்கப்பட்டிருக்கிறார்கள். 1987ஆம் ஆண்டு முதல் ஜேவிபி ஆனது மீண்டும் எழுகின்றது. அந்த நேரம் ஜேவிபி ஆனது பல கொலைகள், பல தாக்குதல்கள், அரசுக்கு எதிரான பல நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ள திட்டமிடுகிறார்கள். ஆனால் அந்த நேரமா சிங்கள அரசானது ஜேவிபிக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடவடிக்கை மேற்கொள்கிறார்கள். பல ஜேவிபி உறுப்பினர்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள். ஜேவிபி உறுப்பினர்கள் பலர் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், எரிக்கப்படுகிறார்கள். அந்த நேரம் இருந்த அந்த சிங்கள அரசினால அந்த நேரம் இந்த ஜேவிபி உறுப்பினர்கள் பலர்
சிறைப்பிடித்து சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 1987 ஆண்டு காலப்பகுதியில தெற்கு இலங்கையில கடும் மரண ஊழங்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அது எதுவுமே சர்வதேச ஊடகங்களின் பார்வையில் விழாதபடிக்கு அந்த நேரம் இருந்த அந்த சிங்கள அரசானது மூடி மறைத்திருக்கின்றது. பல்கலைக்கழகங்களில் கூட ஜேவிபிக்கு ஆதரவாக செயற்பட்டவர்களின் தலைகள் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கின்றன. 1989 ஆண்டு முதல் ரோஹண விஜயவீர அவர்கள் ஒரு தலைமறைவான வாழ்வுக்கு போறார். ஒரு தேயிலை தோட்டம் ஒன்றுல அட்டநாயக் என்ற பேர்ல ரோஹண விஜயவீர அவர்கள் ஒரு தலைமறைவான வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். ஆனால் சிங்கள அரசால் அவர் கைது செய்யப்படுகின்றார். அதற்கு பிறகு ரோஹண விஜயவீர அவர்கள் அரச காவலில் இருக்கும்போது கொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய குடும்பமும் அவருடைய பிள்ளைகளும் பல ஆண்டு காலமாக கடற்படை முகாம்களில் அரசின் பாதுகாப்பில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இறுதியாக ஜேவிபி ஆனது ஒரு சட்டப்பூர்வ கட்சியாக மாறுகின்றது. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்க ரோஹண விஜயவீர என்று சொல்லி ஒரு தனி நபரை பற்றி மட்டும் தான் கதைச்சிருக்கிறோம். ஜேவிபி பற்றியோ இல்ல ஜேவிபி அரசியல் கட்சி பற்றியோ ஜேவிபியால செய்யப்பட்ட விடயங்கள் பற்றியோ இந்த வீடியோ நாங்க கதைக்கல. அது எல்லாமே இன்னொரு வீடியோ நாங்க கதைப்போம். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரோஹண விஜயவீர என்ற ஒரு தனி நபரை பற்றிய விடயங்கள், ஜேவிபி கட்சி இல்லை, ரோஹண விஜயவீர என்ற ஒரு தனி மனிதரை பற்றிய விடயங்கள் மேலதிகமாக உங்களுக்கு தெரியுமென்னு சொன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.